சட்டவிரோதமாக நடைபெறும் ஐரோப்பிய குடியேற்றம் தொடர்பான பிரச்சினைகளை எளிதில் சரி செய்ய முடியாது என்று ஜெர்மனி கருத்து தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தும் பசி, வறுமை போன்ற காரணங்களால் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் குடியேற முயல்கின்றனர். சட்டவிரோதமான இந்த முயற்சியில் ஆபத்து மிக்க கடற்பயணத்தை அவர்கள் மேற்கொள்கின்றனர். இந்த முயற்சிகளின் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழக்கின்றனர். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் ஒரு பகுதியாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூடுதல் நிதி ஒதுக்கவும் முடிவு செய்யப்பட்டது. கடற்பயணத்தில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்களை புறப்பட்ட இடத்திற்கே அழைத்துச் செல்லும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளில் குடியேற முயல்வது தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வது மிகவும் கடினமான பணி என்று ஜெர்மனி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குரோஷியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டெயின்மேயர் இந்த விவகாரத்தில் மேலும் பல புதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார். இந்த பிரச்சனையை சுலபமா சரி செய்ய முடியாது. கடற்பயண ஆபத்துகளில் சிக்கிறவங்களை காக்கும் நடவடிக்கைகளை மட்டுமே நாங்கள் எடுக்க முடியாது. தற்போதைய சூழ்நிலையில கடற்பயணத்தின் போது ஆபத்துகளில் சிக்கிறவங்களை காக்க குரோஷியா ஒரு கப்பலையும் ஜெர்மனி 2 கப்பலையும் அனுப்புது. மேலும் பொதுமக்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி பணம் பெற்றுக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு படகுகளில் அழைத்து வரும் ஏஜென்ட்டுகளின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.